உள்ள வாம்மா. போனவதானா? எழுந்துருமா, எழுந்துருங்க. அம்மாடி, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என் பேத்திக்கு நீ தாய், எனக்கு மகன். நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். என் பொண்ணை நான் எந்த கோலத்துல பார்க்கணும்னு ஆசைப்பட்டேனோ அதை பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ நல்லவங்களை அறிமுகப்படுத்தி வச்ச அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஓம் நமச்சிவாயம். வாங்க, உள்ள வாங்க. வாங்க வரேன். சீக்கிரம் வாங்க மச்சான், சாப்பாடுலாம் ஆறிடும். வாங்க வாங்க. வாங்க சாப்பிடு. என்ன இங்க நின்று மிருதங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க? என்ன நீலா, கூப்பிட்டியா? நான் எங்க உன்னை கூப்பிட்டேன்? இல்ல, எப்ப பார்த்தாலும் நீ என்ன கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியே தோணுதா? நீ கூப்பிட்டு நான் வரலன்னா நீ திட்டுவியா? அதான். அது சரி, ஒரே இடத்துல ஆணி அடிச்ச மாதிரி நின்னுகிட்டே இருக்கிறியே, ஏன்? ஏன் முறைக்கிற? எங்க அப்பா சொன்னதை கேட்டியா? இனிமே அவதான் அவருக்கு பொண்ணா. அப்ப நாங்களாம் யாரு? அவரை சொல்லி குத்தம் இல்ல, எங்க அண்ணனை சொல்லணும். அவளை பத்தி நல்லா தெரிஞ்சும் தாலி கட்டிட்டு கூட்டிட்டு வந்தான்ல. தப்புதான், தப்புதான். ஆமா, ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடுலாம் பண்ணியாச்சுல்ல? இல்ல இல்ல, அவங்களுக்கு. சும்மாரு, வயிற்றுல கலப்பாத, போய் வேலைய பாரு. ஐயோ அம்மா, அடிக்க வரலையா? பாத்து போங்க, பாத்து போங்க. படியெல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு. தப்பு, தெரியாம பேசிட்டேன். வண்ணச்சிலை எதிர் வந்தாளோ தொட்டு கொள்ள. இல்லம்மா, ஆச்சு. இந்த உக்காந்துக்குங்க, உக்காந்து. என்னம்மா நீ இங்க வந்துட்ட? அத்தை, நான் இனிமேல் இங்கதான் தூங்கணுமா? அத்தை, நான் எப்பவுமே அப்பா கிட்ட கதை கேட்டுட்டு தான் தூங்குவேன். ஆனா தாத்தா இனிமேல் எப்பவுமே அப்பா கூட படுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால நீங்க தான் எனக்கு கதை சொல்லணும். எனக்கு கதையெல்லாம் சொல்ல தெரியாது. அப்ப மாமா கதை சொல்லட்டும். என் கதையா இங்க பெரிய கதையா இருக்குது. ஐயோ, எனக்கு பாட்டி வடை சுட்ட கதையை தவிர வேற எதுவும் தெரியாதம்மா. சரிங்க. கிருப்பா இங்கதான் இருக்கா? ஹேய், இங்க வா. தாத்தா தான் என்ன அத்தையோட படுத்துக்க சொன்னாங்க. இல்ல, நீ எப்போ நீ வா. நாங்க வந்தா எனக்கு அப்பா கதை சொல்வாரா? அப்பா கதை சொல்லுவாரு, நானும் கதை சொல்லுவேன். அத்தை, நான் போட்டுமா? போமா, சீக்கிரம் போ. வா. அப்பாடி. அதுல நீலா, இவங்களுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்.
குழந்தைய கூட்டிட்டு போய் கதை சொன்னா அவங்க ஃபர்ஸ்ட் நைட் எப்படி சரி சரி இங்கே வா சரி சரி சை இது வேற சரியா தெரிய மாட்டேன் அடச்சை அம்மாடி ஐயோ காலை இந்த ஆட்டாடுறாளே சொரக்காக்குள்ள எப்படி ஐடியா? சொரக்காவை காலி பண்ணி ஆட்டுக்குட்டி அதுக்குள்ள உட்காத்தி வச்சு சொரக்காவை மூடி அப்படியே உருட்டி விட்டோம்னா யாருக்குமே தெரியுமா அங்க போய் சேர்ந்துரும் இல்லையா? ஆமா. சோ அம்மா ஆடு என்ன பண்ணிச்சு? சோ அத காலி பண்ணி பாப்பா ஆட உள்ள வச்சு மூடி டுப் அப்படின்னு தள்ளி விட்டுச்சு. அத தள்ளி விட்டோன்னே என்னாச்சா? அப்புறம் அதான் சொல்லிட்டு இருக்கேன்ல, டுப் அப்படின்னு போய் முட்டிச்சான். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் ஒரு நரி வந்துச்சு. எனக்கு இங்க ஆட்டுக்குட்டி எனக்கு வாசனை வருது. என்னாச்சு? ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்டுக்கிட்டே வந்துச்சு. பார்த்தா சொரக்கா. சொரக்குடுக்கண்ணா என்னாரே, சொரக்குடுக்கண்ணா. கிருபா ஓ இங்கதான் இருக்கிறியா? உட்காருமா, உட்காரு உட்காரு. கிருபா, தாத்தா கிட்ட கதை கேட்டிருந்தேன்ல, சூப்பர் கதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வா வா வா. தாத்தா, நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த 1930 இப்படி நடந்தது, இந்த 1940 இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி என் கழுத்தை அறுத்துருவீங்க. சரி, உனக்கு பிடிச்ச கதையாவே சொல்றேன், வா. வேண்டாம், நீங்க கொஞ்சம் போறீங்களா? இல்ல பரவாயில்ல, இருக்கட்டுமே. என்ன இப்போ? அதுக்கு இல்லம்மா, அவ உன்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பா, அதுக்கு தான். தாத்தா நீங்க போங்க தாத்தா. மம்மி நீங்க சொல்லுங்க கதைய. சரி. சரி சரி, எங்க விட்ட? அந்த சொர கொடுக்க. சொரக்குடுக்க. ஆமா. கொடுக்கையா? சோ அந்த நரி வந்து சொரக்குடுக்கைய பார்த்து கேட்டுச்சு. மோப்பம் பிடிச்சிட்டு சொரக்குடுக்கண்ணா என்னாரே, சொரக்குடுக்கண்ணா என்னாரே, ஆட்டுக்குட்டின்னா என்னாரே கண்டீரோ சொன்னதுக்கு ஆட்டுக்குட்டி உள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு சொல்லிச்சான், கண்டதும் இல்ல கேட்டதும் இல்ல, என்ன சித்த ஒரு தள்ளி தள்ளி விடு அப்படின்ச்சான். முட்டை தள்ளி விட்டுருச்சான். கிருபா, சாப்பிட்டீங்களா? ஐயோ, இப்பதான் தாத்தா வந்து டிஸ்டர்ப் பண்ணாரு, அதுக்குள்ள நீங்க வேறயா? மம்மி நீங்க கதை சொல்லுங்க மம்மி. ஓ, கதை அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? ஐயோ, நீங்க சொல்லுங்க மம்மி. சரி 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 சரி. டுப் அப்படின்னு போய் முடிச்சான். அப்போ ஒரு புலி அப்படி என்ன? யூனிஃபார்ம்ல தான் நீ ரொம்ப அழகா இருக்க. ஐயோ, அதுக்குன்னு யூனிஃபார்ம் போட்டு தான் கதை சொல்லணுமா? ஏன்பா நீங்க சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு? மம்மி நீங்க கதை சொல்லுங்க. சரி சரி சரி. அப்போ அந்த புலி வந்துச்சு. இதுவா சொல்றேன். புலி வந்துச்சா வந்துச்சு. ஈஸ்வரி ஹியர். சார், நான் வேற ஹவுஸ்ல இருந்து பேசுறேன் சார். எஸ். அப்படி சார், இந்த குடோன்ல ஃபுல்லா திடீர்னு தீ பிடிச்சி எரியுது சார். எங்க? சார், நம்ம வேற ஹவுஸ் குடோன் சார். எப்படி ஆச்சு? தெரியல சார். யார் காரணம் தெரிஞ்சதா? ஒண்ணும் முதல்ல தெரியல அத சார். சொல்லுங்க, யார் காரணம் தெரிஞ்சதா? இல்ல சார், தெரியல சார். திடீர்னு எரியுது சார். உடனே ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. சரி லோக்கல் சார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி சார், நாங்க கண்டிப்பா. வந்துட்டே இருக்கேன். ஓகே? சரி சார், சரி சார். என்ன என்னாச்சு ஈஸ்வர்? ரேகா, ஏதோ கவர்மெண்ட் வேர் ஹவுஸ்ல ஃபயர் ஆக்சிடென்ட்டா? நான் உடனே போனோம். ஆமாமா, உங்களோட பிரசன்ஸ் ரொம்ப முக்கியமாச்சே. நான் அங்க போயிட்டு இன்ஸ்பெக்ஷன்லாம் முடிஞ்சு வரதுக்கு நாளைக்கு மார்னிங் கூட ஆகலாம். ஐயா, நோ ப்ராப்ளம். லோக்கல் எஸ்ஐக்கு ஃபோன் பண்ணி செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ண சொல்லட்டுமா? வேணாம், ஏதாவது எமர்ஜென்சினா உனக்கு ஃபோன் பண்றேன். சரி. ஓகே, டேக் கேர். பைடா. மம்மி கதை சொல்லுங்க. அப்ப நான் வரேன் ரேகா. ஏன்பா, நீ கண்டிப்பா போய்தான் ஆகணுமா? அப்பா, கவர்மெண்ட் கோடன்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. நான் போய் ஆகணும், என் லிமிட்ஸ்ல இருக்குல்ல. இன்னைக்கு பார்த்தா இப்படி எல்லாம் நடக்கணும். அதுவும் காலையில் தான் திரும்பி வருவேங்கிற. உனக்கு பதிலா வேற யாராவது போக கூடாதா? இல்ல இல்ல, அது எப்படி? அவரு ஆக்சுவலி ஹி ஹஸ் டு கோ. அப்பா, இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் நான் போகலாம், நல்லா இருக்காதுப்பா. இல்ல, அவர் சொல்றதும் கரெக்ட் தான். என்கொயரிக்காக பயந்துட்டு இல்ல, அவரோட கான்ஷியஸ் Okay, bye. பண்ணது. யா பை. ஜாக்கிரதையா போயிட்டு பாப்பா. சரிப்பா. பாய், டேக் கேர். எதுக்கும் கொஞ்ச நேரம் பொறுத்து நீ போன் பண்ணி பேசுமா அவங்கிட்ட.
வணக்கம் தியாகி சுந்தரலிங்கம் அவர்களே. நான் தான் மாசிலாமணிங்கிற மாசி. என்னை பத்தி நீங்களும் உங்களை பத்தி நானும் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நம்மள நாட்டுக்காகவே சேவை செய்ய பிறந்தவங்க. இந்த நேரத்துல எதுக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? பர்சனலா ஒரு விஷயம் பேசணும். கம்பக்கம் தெரியற மாதிரி வாசல் நின்னு பேசவும் நான் தயார். வேண்டாம், உள்ள போய் பேசும். உங்க தலைமுறையே தலைமுறை தான். என்ன பண்பாடு, என்ன பண்பாடு. வாங்க. ஆமா ஆமா. வீடு ரொம்ப பெருசா தான் இருக்கு. ஐஏஎஸ் சம்பளம், ஐபிஎஸ் சம்பளம், 2 கவர்மெண்ட் சம்பளம் வருது. வீடு பெருசா இருக்கிறது நியாயம்தான். இப்படி வச்சுட்டு போடா. அப்புறம் ஐயா, உங்க மருமக ரேகாவோட தங்கச்சி பவித்ராவோட புருஷன்னா, பவித்ராவோடையும் அவ குழந்தையோடையும் என்னால வாழ முடியாம போச்சு. அவசரப்பட்டு மேல போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன முறை வேணும்? என்ன வர 2011 யாரு பிரதமர்னு கேட்ட மாதிரி முழிக்கிறீங்க? நான் உங்க கொழுந்தேன், அவங்க எனக்கு மச்சினுச்சு. அப்ப நான் உங்களுக்கு என்ன உறவு முறை வேணும்? மகன் உறவு முறை வேணும். இவ்வளவு நெருக்கமான சொந்தக்காரன். நியாயமா பார்த்தா இந்த கல்யாணத்தை நான் தான் நடத்தி வச்சிருக்கணும். அட்லீஸ்ட் கல்யாணத்துக்காவது கூப்பிட்டுருக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஈஸ்வர் ஐஏஎஸ்க்கும் ரேகா ஐபிஎஸ்க்கும் கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். அதான் உடனடியா பொண்ணும் மாப்பிளையும் பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சிறிய அன்பளிப்பு. இன்று போல் என்றும் வாழ்க. வாங்க வாங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் வணக்கம். என் பேர் மாசிலாமணிங்கிற மாசி. இந்த ஊருக்குள்ள என்ன பத்தி தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படிங்களா? இவங்க பேர் நீலாம்பரி. இவங்க கிட்ட நான் புருஷனா இருக்கிறேன். என் பேரு தண்டபாணி. தண்டபாணிங்கிற பெரிய பேரை சின்னதா சுருக்கி செல்லமா தண்டம் தண்டம்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 11 மாசம் நான் இதே வீட்டுல தான் இருப்பேன். ஒரு 15 டேஸ் வேலை விஷயமா ஃபாரின்லாம் கொஞ்சம் போயிட்டு வருவேன். ஓ, சார் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கீங்க, அதான் கௌரவமா சொல்றீங்கல்ல? நல்லது நல்லது. அப்புறம் தம்பி, ஒரு வகையில நானும் உங்களுக்கு நெருங்கின சொந்தம். என்ன சொந்தங்கிறத உங்க மாமாவையோ உங்க அக்காவையோ கேட்டு தெரிஞ்சுக்குங்க. சரி, என்ன சாப்பிடுறீங்க? எதுவும் வேணாம், நீங்க கேட்டதே சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அதெல்லாம் முடியாது, நீங்க ஏதாவது சாப்பிட்டு தான். அடா, அடா, அடா. என்ன ஒரு விருந்தோம்பல், என்ன ஒரு பாசம். நீங்களும் தான் இருக்கிறீங்க. வந்ததுல இருந்து ஏதாவது ஒரு டம்ளர் தண்ணியாவது குடிக்கிறீங்களான்னு கேட்டீங்களா? சரி, ஹலோ, வேற என்ன விஷயம்? ஹலோ. ஓ சரி, போன தலைமுறை தான். நாசுக்கா கிளம்புன்னு சொல்றீங்க. சரி, கிளம்புறேன். ஆனா ஒண்ணு, நீங்க அடிக்கடி என் வீட்டுக்கு வரணும். நானும் அடிக்கடி இந்த வீட்டுக்கு வருவேன். நீங்களும் தான் அடிக்கடி என் வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா வருவேன். யார் வரலன்னா நான் வருவேன். அப்பதான் நமக்குள்ள இருக்கிற சொந்த பந்தம் விட்டு போகாது. அப்ப ஐயா கிளம்பட்டுமா? சரி, வரேன். நமஸ்காரங்க. வரேம்மா. என்னவா இருக்கும்? உடனே சூட்டு. ஐயோ, ஓஹோ,
ஹியரிங் டேட்டை மாத்திட்டாங்கன்னா அப்படின்னா சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணியே தானே ஆகணும். ஏர்லி மார்னிங் ஃபர்ஸ்ட் திங் டிஸ்கஸ் பண்ணிடலாம். சரி, பேப்பர்ஸ் அவர்கிட்ட வாங்கிக்கங்க. என்ன பிரச்சனை வரும்? நோ 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 நோ. எக்ஸ்கியூஸ் மீ. நான் திரும்பி ஃபோன் பண்றேன். இல்ல நான் திரும்பி ஃபோன் பண்றேன். சாரி. உன்னால போன்ல கூட நிம்மதியா பேச முடியல. இனிமே உன் வாழ்க்கையில நீ நிம்மதியா இருக்க முடியாது. ஆமா, இன்னைக்கு உனக்கு முதல் ராத்திரி. என்ன பண்ண முடியும்? உன்னால சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன்னா உணவு கிடங்கு தீப்புடிச்சு எரிஞ்சு போச்சு. கடமதவராத புருஷனை கடமதவராத பொண்டாட்டி வழி அனுப்பிச்சு வச்சிருக்க இல்ல? மேடம், இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, அந்த தீ விபத்துக்கு காரணம் ஆடியன் தான்.